வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்ப ரீசென்ட்டா UAE கவர்ன்மெண்ட் நெறைய சேஞ்சஸ் விசா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க? விசிட் விசால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல கோல்டன் விசால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் ரொம்ப கிளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க UAEல வேலை தேடி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைனா ஆல்ரெடி இங்க இருந்து நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யூஏஇ பத்தியும் யூஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யூஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் குறிப்பா யூஏல இருக்க கம்பெனிஸை பத்தியும் நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிக் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் விசால மேஜர் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் டைம்ல கோல்டன் விசா வரும்போது இங்க எல்லாருக்குமே பயங்கர ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கும் லைக் இந்த பிஆர் மாதிரி கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு செக்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கோல்டன் விசா அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிஷியலா யாருக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா பிக் பிசினஸ் மேன்ஸ், அதுக்கப்புறமா டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ். இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் கோல்டன் விசா அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2026ல ஒரு 5 செக்டர்ஸை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் இங்கேயே ஆல்ரெடி 15 இயர்ஸா சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி சர்வீஸ் பண்ண நர்சஸ்க்கு இப்போ கோல்டன் விசா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ். அவங்களுக்குமே கோல்டன் விசா தரதா சொல்லியிருக்காங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே லைக் கோல்டன் விசாக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாலாவதா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ். இங்க கிரியேட்டிவ் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிரியேட்டிவ் ஹெட் குவார்டர்ஸோட இனிஷியேட்டிவ் தான் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்க்கும் கோல்டன் விசா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா சேரிட்டி. இந்த மாதிரி சேரிட்டி விஷயம் அவங்க நிறைய பண்ணுவாங்க. நிறைய பைசா டொனேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு சேரிட்டிக்கு ஃபண்ட் இது பண்றதா இருக்கட்டும். இவங்க எல்லாருக்குமே இப்போ யூஏல கோல்டன் விசா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஏ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன லைக் பேசிஸ்ல லைக் கோல்டன் விசா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபேமிலி செக்யூரிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா லாங் டேர்முக்கு நீங்க இங்க யூஏலேயே இருக்கலாம். அடிக்கடி உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளுக்கு விசா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இருக்காது. மொத்தமா பார்த்தீங்கன்னா லைக் விசா பத்தி எந்த ஒரு கவலையுமே இருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு நமக்கு கோல்டன் விசா கிடைக்குது அப்படின்னா லைக் வேற லெவல்ல இங்க யூஏல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் நல்ல லைக் க்ரோ ஆகலாம். ரெண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ விசா 10 இயர் என்விரான்மெண்டல் ரெசிடென்சி. நீங்க லைக் என்விரான்மெண்டல் இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சஸ் இந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ யூஏ கவர்மெண்ட் இந்த ஃபீல்டுக்கு 2026ல இருந்து லைக் 10 இயர்ஸ்க்கான விசா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான செக்டர்ஸ்க்கெல்லாம் லைக் கேட்டகரிக்கெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட், ரெண்டாவது சஸ்டைனபிலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், மூணாவது என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட், நாலாவது பார்த்தீங்கன்னா கிளைமேட் அவார்ட் வின்னர்ஸ். இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைக் இனிமேல் 10 இயர்ஸ் விசா கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. துபாய் இப்போ வெறும் ஆயில் சிட்டி மட்டுமே கிடையாது, கிரீன் ஃபியூச்சர் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஃப் யூ ஆர் என்விரான்மெண்டல் ஃபீல்ட் திஸ் வில் பி அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ கைஸ். நீங்க அந்த மாதிரியான ஃபீல்ட்ல இருந்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. இப்போ யூஏல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புதிய லைக் செக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மூணாவதா பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பெஷலிஸ்ட் விசிட் விசா. இந்த 4 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா புதுசா விசிட் விசா கொடுக்குறாங்க. இதோட மேஜர் ரீசன் இதுக்கு எதுக்கு விசிட் விசா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல இருக்கும்ல. அந்த ஷார்ட் டேர்ம்ல இங்க யூஏக்கு டிராவல் பண்ணி இந்த விசிட் விசால ஒர்க் பண்ணிட்டு அவங்க திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுல யார் யாருக்கெல்லாம் இந்த புது விசிட் விசா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஐ டெக் எக்ஸ்பர்ட்ஸ், ரெண்டாவது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல், மூணாவது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அண்ட் எக்ஸிபிஷன் ஸ்பெஷலிஸ்ட், நாலாவது க்ரூஸ் அண்ட் லக்ஸரி போட் க்ரூ.
ஸோ இவங்க 4 பேருக்கு தான் வந்து இப்போ புதுசாக வந்து ஸ்பெஷலிஸ்ட் விசிட் விசா வந்து கொடுக்குறாங்க. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி விசா. லைக் வந்து நம்ம யூரோப்ல வந்து ஷங்கைன் விசா குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரினே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஜிசிசி விசா வச்சுட்டு நீங்க வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குள்ள இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு விசாலயே வந்து நீங்க டிராவல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் யுஏஇ, சவுதி, அதுக்கப்புறமா வந்து பஹ்ரைன், கத்தார், குவைத், ஒமான். ஸோ இந்த 6 கண்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விசா வச்சுட்டு நீங்க இந்த 6 கண்ட்ரியுமே வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்ல தான் வந்து இவங்க இந்த விசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அதே தான் யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்கைன் விசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஒரு விசா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லா யூரோப்ல இருக்க கண்ட்ரீஸ்க்குமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டூரிசம் வந்து பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு விசா மல்டிபிள் என்ட்ரி அக்ராஸ் ஜிசிசி அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ 5வதா இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து லைக் நெறைய பேருக்கு வந்து லைக் ஒரு பயத்த கொண்டுக்கிற விஷயமே அப்படின்னு நெனைக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் ஃபைன்ஸு. ஸோ நீங்க இப்ப வந்து உங்களோட விசா வந்து ரெனியூ பண்ணன்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து லைக் லைசென்ஸ் ஹோல்டரு, லைக் நீங்க வந்து யுஏ டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட லைசென்ஸ்ல ஏதாச்சும் ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபைன அடைச்சா மட்டும் தான் நீங்க வந்து உங்களோட விசாவ ரெனியூ பண்ண முடியும். இதுக்கப்புறம் 2026ல இருந்து. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஃபைன் அப்படின்றது வந்து நீங்க வந்து உங்களோட லைசென்ஸை ரெனியூ பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த ஃபைனை அடிச்சிங்கன்னா தான் உங்களோட டிரைவிங் லைசென்ஸை நீங்கள் ரெனியூ பண்ண முடியும். ஆனால் நீங்கள் விசாலாம் வந்து நீங்கள் லைக் நார்மலாக யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டிரைவிங் லைசென்ஸில் வந்து உங்களுக்கு ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபைனையும் நீங்கள் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட விசா வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது ரெனியூ பண்ண முடியும். அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 6வதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ விசா சிஸ்டம். ஸோ ஏஐ வந்து யுஏஇ கவர்மெண்ட் வந்து எல்லா இதுலயும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து இந்த விசா ப்ராசஸ்க்குமே வந்து ஏஐயோட சப்போர்ட்டை யுஏஇ கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து விசா வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ற மாரி இருக்கும். ரொம்ப நாட்கள் நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில செக்டர்ஸ்க்கு வந்து வித்தின் மினிட்லயே வந்து இந்த ஏஐ மூலியமா வந்து லைக் விசா வந்து வந்துருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அகைன் அண்ட் அகைன் இந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு, அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இனிமேல் வந்து ஈஸியா வந்து தவிர்க்கலாம். இதோட மெயின் மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரியான ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யுஏஇ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. 7வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் சேலரி ரூல்ஸ் டைட்டன்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நீங்க வந்து உங்களோட ரிலேட்டிவோ இல்ல உங்களோட ஃபேமிலில இருக்க யாராவதோ வந்து நீங்க விசிட் விசாக்கள ஸ்பான்சர் பண்ணி இங்க வந்து கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா, லைக் அந்த மினிமம் சேலரி அப்படின்ற ஒரு ஸ்லாப் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அந்த மினிமம் சேலரிய வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களால ஸ்பான்சர் பண்ணி உங்களோட ஃபேமிலியும், ரிலேட்டிவும் வந்து இங்க வந்து கூட்டிட்டு வர முடியும். ஸோ முன்னாடி மாதிரி வந்து ஜஸ்ட் விசிட் விசா எடுத்தோம், நாங்க வந்து டைரக்ட்டா வந்து கூட்டிட்டு வர மாரி அப்படின்ற விஷயம்லாம் வந்து இனிமேல் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஒர்க் விசா பேங்க் ஸ்டேட்மெண்ட் சேஞ்ச். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட் ஒர்க் விசால வந்து வெறும் லைக் 3 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா வந்து போதும். அத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து விசா வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ரிமோட் ஒர்க் விசா. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ்க்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட வந்து நீங்க விசா அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து ஷோ பண்ணணும். அப்படி ஷோ பண்ணா மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிமோட் ஒர்க் விசா வந்து கிடைக்கும். மினிமம் 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் வந்து 2026ஓட நியூ ரூல். ஸோ இதுதான் வந்து இப்ப 2026ல யுஏஇ கவர்மெண்ட் குடுத்திருக்க நியூ விசிட் ஸோ இதுதான் வந்து இப்ப 2026ல வந்து யுஏஇ கவர்மெண்ட் குடுத்திருக்க விசா சேஞ்சஸ். ஸோ இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில வந்து ஃபாலோ ஆறீங்க அப்படின்னா வந்து கரெக்ட்டா அத வந்து ப்ராப்பரா வந்து நீங்க உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட பேசியோ, இல்ல நீங்க பெர்சனலா வந்து விசா எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த டைப்பிங் சென்டர்லயோ, இல்ல அந்த எம்பசிலயோ வந்து ப்ராப்பரா வந்து பேசி, உங்களுக்கு வந்து என்ன மாரியான அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இத பத்தி வந்து நீங்க இன்னும் டீட்டெயிலா வந்து பார்க்கணும் அப்படின்னா, டைம் அவுட் துபாய்ல வந்து லைக் ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஆர்டிக்கல் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அந்த லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருக்கேன். ஸோ நீங்க அத பார்த்து நீங்க ப்ராப்பரா வந்து இன்னும் இன்டெப்த்தா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இப்ப முடிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐ அம் சைனிங் ஆஃப்.